வணக்கம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 63% அகவலைப்படி 3 மாதம் நிலுவை டிஏ அரசு ஊழியர்களுக்கு ஹாப்பி அப்டேட் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் தங்களுக்கு 8வது ஊதியக்குழு எப்போது அமலுக்கு வரும் என்று காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதற்கு முன்பாக ஒரு பெரிய அறிவிப்பு காத்து கொண்டுள்ளது. ஜனவரி 2026 அகவலைப்படி அகவலை நிவாரணம் ஒரு சில நாட்களில் வெளியிடப்படலாம். இந்த தாக்கம் ஊழியர்கள் சம்பளத்திலும் ஓய்வூதியர்கள் பென்ஷனிலும் இருக்கும் என்பதால் இதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் நவம்பர் 2025க்கான AICPE வெளியிட்டது. AICPE குறியீடு 148.2 நிர்ணயம் செய்யப்பட்டது. பணவீக்கம் ஊழியரின் சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தின் உண்மையான மதிப்பை குறைக்கக்கூடாத வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படி டிஏ நிர்ணயம் செய்வதற்கான அடிப்படையாக இந்த AICPE செயல்படுகிறது. ஜனவரி 2026 அகவலைப்படி திருத்தம் முக்கியமானது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படியில் திருத்தங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பு 2025 ஜூலை மாதம் மத்திய அரசு அகவலைப்படியை 55 58 உயர்த்தியது. டிசம்பர் 2025 AICPE 148 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு இருந்தால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியில் 5% அதிகரிப்பு இருக்கும் என்று அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் மன்ஜித் சிங் பட்டேல் கூறியிருக்கிறார். டிசம்பர் மாதத்திற்கான AICPE 148 நிர்ணயம் செய்யப்பட்டதால் அகவலைப்படி அதிகரிப்பு 5% வரை சாத்தியம். அகவலைப்படி கணக்கிடுவதற்கான சூத்திரம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் AICPE நம்ம போட்டு கணக்கீடு செய்தால் அகவலைப்படி 5% அதிகரிக்கும். அதாவது 58 63 அதிகரிக்கலாம். அகவலைப்படி 5% வரை அதிகரித்தால் அதனுடைய பலன்கள் சம்பளத்தில் பிரதிபலிக்கும். அதாவது அகவலைப்படி 63% எட்டினால் அடிப்படை சம்பளத்தில் அகவலைப்படி தோராயமாக 31,500 கிடைக்கும். ஜனவரி 2026க்கான உண்மையான அகவலைப்படி உயர்வு மார்ச் மாதமோ அல்லது ஏப்ரல் மாதத்திலோ அரசு அறிவிக்கும். ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் அரிய தொகை கணக்கீட்டு வழங்கப்படும். இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரவில்லை. அதாவது மார்ச் மாதம் இந்த அகவலைப்படி உயர்வதற்கான அறிவிப்பு வெளிவந்தால் மார்ச் மாதமே 3 மாதத்திற்கான டிஏ தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வரை வெளியிடவில்லை. இந்த வீடியோ குறித்து உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.